கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். யாக்கோபு 1 அதிகாரம் 4, 5 ஆகிய வசனங்கள், நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவு உள்ளவர்களாயும் இருக்கும்படிக்கு பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 2 வசனத்திலுமே ஆழமான கருத்து இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் கவனமா வசனத்தை வாசிக்கணும். அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளா மாறணும் அப்படின்னா இந்த 2 வசனமும் ரொம்ப முக்கியமான வசனம். நான் மெதுவா நிப்பாட்டி வாசிக்கிறேன், நல்லா கரெக்டா கவனிச்சா புரியும். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல், ஒன்றிலும் அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். குறைவு உள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி. இன்னைக்கு செய்தியுடைய மைய கருத்து என்ன அப்படின்னா, எல்லாவற்றிலும் நிறைவு. நம்மளோட வாழ்க்கையில குறைவு இருக்கக்கூடாது, நிறைவு வரணும். நிறைவு வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன பிரதர் வேணும் அப்படின்னா பொறுமை வேணும். அதை எக்ஸாம்பிளுக்கு ஈஸியாக நம்ம படிக்கிற பிள்ளைகள், காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் 1 வருஷம் படிப்பாங்க ஒரு கிளாஸ் பாஸ் ஆகிறதுக்கு. 60%, 70%, 80%, 90%, 95, 97, 98, 99%, 100% வரக்கூடிய பிள்ளைகளாக இருக்கு. அந்த பிள்ளைகள் 1 வருஷம் வீட்டில் படிக்கும்போது பொறுமையோடு உட்கார்ந்து படிச்சிருப்பாங்க. சில கிராமத்தில் உள்ள பிள்ளைகள் படிக்கும்போது பார்த்தா வீட்டில் லைட் வசதி இருக்காது, ஃபேன் வசதி இருக்காது, ஒரு பெரிய ஒரு ரூம் இருக்காது, குடும்பம் ஃபுல்லாக ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பமாக இருக்கும். ஒரு டியூஷன் அனுப்ப முடியாது, சொல்லி தரதுக்கு பக்கத்து வீட்லேயோ இல்லை பக்கத்து தெருவுலையோ யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த பிள்ளைகள் ஸ்கூலில் சொல்லி கொடுத்த பாடங்களை கவனமாக கவனித்து வீட்டில் வந்து மறுபடியும் 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 உட்காந்து மனப்பாடமாக படித்து அந்த பிள்ளைகள் பார்த்தா 95%, 98% மார்க் வாங்கும். ஸ்டேட் லெவலில் அந்த பிள்ளைகளுக்கு மார்க் கிடைக்கும். இதுக்கும் இன்னைக்கு நம்ம பேசுகிற செய்திக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னா, பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு. ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஏன் டைவர்ஸ் வருது, ஏன் பிரச்சனை வருது, ஏன் போராட்டம் வருது? 2 பேர்ல யாரோ ஒருத்தங்க பொறுமையா இருக்க மாட்டாங்க. நம்ம நிறைய குடும்பத்தை சொல்லலாம், இன்னைக்கு அந்த செய்தி இல்லை. பொறுமை இருந்துச்சு அப்படின்னா அந்த குடும்பம் முதல்ல சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கும். அதே நேரத்தில் பொறுமை இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய வியாபாரமாக இருக்கலாம், ஆஃபீஸ் வேலையாக இருக்கலாம், கவர்மெண்ட் வேலையாக இருக்கலாம், இல்லை ஒரு கம்பெனியாக இருக்கலாம், இல்லை மாமியார் மருமகள் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், புருஷன் பொண்டாட்டி பிரச்சனையாக இருக்கலாம், பக்கத்து வீடு பிரச்சனையாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, பொறுமை, அந்த பொறுமைக்குள்ளதான் ஒரு மனுஷனோட வாழ்க்கை அடங்கியிருக்கு. ஒரு குடும்பத்தில் 70, 80 வயசு, 90 வயசு, 95 வயசு வரை வாழணும் அப்படின்னா அவங்க சாப்பாட்டில் கரெக்டாக இருக்கணும், தூங்குறதுல கரெக்டாக இருப்பாங்க, காலைல எந்திரிக்கல கரெக்டாக இருப்பாங்க, அவங்களோட எக்ஸசைஸில் கரெக்டாக இருப்பாங்க, அவங்களோட வாழ்க்கையில் கரெக்டாக இருப்பாங்க, குடும்பத்தில் கரெக்டாக இருப்பாங்க, அவங்க வெளியில் வேலைக்கு போகும்போது எல்லா பகுதியிலையுமே கரெக்டாக இருப்பாங்க. அப்படியே பொறுமையாக இருந்து 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 60, 70, 75, 80 அப்படியே மெதுவாக போயிட்டே இருக்கும். ஒரு 70 வயசு தாண்டின
இல்லை ஒரு 80 வயசு தாண்டினவங்ககிட்ட போய் பேசும்போது அவங்க நிறைய அனுபவ சாட்சிகளை சொல்லுவாங்க. கர்த்தருடைய கிருபையினால என் வாழ்க்கையில நான் கொஞ்சம் உபத்திரப்பட்டு வந்ததுனால கண்ணீர், கஷ்டங்கள், கடன், வியாதி, தனிமை, அனாதை, நிந்தை, அவமானம், கண்ணீர், இப்படி என் வாழ்க்கையில் நான் நிறைய அனுபவிச்சு வந்ததுனால நிறைய பாடங்கள், நிறைய நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டேன். அதனால் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, எவ்வளோ நாளும் சகித்து கொள்ளணும், எவ்வளோ நாளும் பொறுமையாக இருக்கணும், எவ்வளோ நாளும் தாங்கி கொள்ளணும். ஏன்னா இந்த கடைசி காலமாக இருக்கு. இந்த கடைசி காலத்தில் யாருமே பாசமாக இருக்க மாட்டுக்காங்க. நிறைய வீட்டில் அன்பே இல்லை, மிருக குணம்தான் இருக்கு. சில வீட்டிலலாம் ஏன்டா வீட்டுக்கு வந்தோம் அந்த அளவுக்கு இருக்கு. சில வீட்டுக்குள்ளே உள்ளே போனாலே ஒரு நரகம் மாதிரி இருக்கும். வீட்டுக்குள்ளே பார்த்தா எல்லாரும் வேற வேற மாதிரி இருப்பாங்க, அன்பே இருக்காது. ஆனால் சில வீட்டுக்குள்ளே போனால் தேவ பிரசன்னம் இருக்கும், தேவனுடைய ஆளுகை இருக்கும், சமாதானம் இருக்கும், அன்பு இருக்கும், கனி இருக்கும், கனி உள்ள ஒரு வாழ்க்கை இருக்கும். இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழமா 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 உள்ள போய் பார்க்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையிலே தீமையை வெறுத்து நன்மை செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க. துர்க்கிரியை செய்யாமல் நற்கிரியை செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க. பரிசுத்தமா வாழ ஆரம்பிச்சிருப்பாங்க. நீதியை பின்பற்ற ஆரம்பிச்சிருப்பாங்க. தேவனுக்கு பிரியமானபடி உண்மையா வாழ ஆரம்பிச்சிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஏன் இரவு நேரத்தில் சேர்த்து சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, நீடிய பொறுமை அப்படின்னா அது எல்லா பகுதியிலுமே இருக்கணும். ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்க. ஒரு வாலிப பையன் அம்மா அப்பாட்ட சண்டை போட்டுட்டு நைட்டு 1 மணிக்கு வரான். அம்மாவுக்கு தூக்கம் வர மாட்டுக்கு, அப்பாவுக்கு ப்ரெஷர் ஏறிடுது. ஒரு வீட்டில் 10th படிக்கிற ஸ்டூடெண்ட்டு மெட்ராஸில். அப்போ கணவர் இல்லை, அந்த தாயார் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வேலை பார்க்குறாங்க. அந்த வாலிப மகளை சத்தம் போட்டாங்க. ஒரு 25 நாளாக வீட்டுக்கு வரலையா. அந்த அம்மா ஃபோன் போட்டு அழுறாங்க. அண்ணே, எனக்கு ஒரே ஒரு மகள் தான் அண்ணே, எனக்கு வீட்டில் வேறு யாருமே இல்லை, கணவர் இல்லை, என் பிள்ளை மட்டும்தான். நான் கஷ்டப்பட்டு இந்த வேலை செஞ்சு தான் என் பிள்ளைய நான் காப்பாற்றுறேன். தேவையில்லாமல் யார்ட்டையோ பேசிகிட்டு இருந்தா, சத்தம் போட்டேன், வீட்டுக்கு வரமாட்டுக்கானே, சொல்லி சொல்லி பார்த்தேன், வீட்டுக்கு வரமாட்டுக்கா. கண்ணீர் வடிக்கிறாங்க. 15 வயசு பிள்ளை. ஒரு அம்மா பிள்ளை வீட்டில் 2 பேர் தான் இருக்கிறாங்க. அம்மா எனக்கு நல்லது தான் சொல்லி தருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பிள்ளை ஒரு முடிவு எடுத்துச்சு அப்படின்னா, அம்மா மேலே கோவப்பட மாட்டாங்க. அந்த பிள்ளை வீட்டில் இருந்திருப்பா. 25 நாள் ஆச்சு, கோபம் குறைய மாட்டுக்கு. அந்த பிள்ளை பார்த்தா வேற வீட்டில். இதை ஏன் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, இப்படி நிறைய காரியம் இருக்கு. ஒரு 3 வருஷம் முன்பாக ஒரு தாயார் எனக்கு தொலைபேசி மூலியமா கூப்பிட்டாங்க. சொல்லுங்கம்மா, என்ன ஜெப குறிப்பு அப்படின்னு. கல்யாணம் முடிஞ்சு ஒரே 1 மாசத்துலயே என் கணவர் விட்டுட்டு போயிட்டாரு. அப்போ நான் கன்சீவாக இருந்தேன். இன்னைக்கு என் பாப்பா இறந்து 1 வாரம் ஆச்சு. என் பாப்பா காலேஜ் படிக்கிறா. 17 வயசு முடிஞ்சு 18 வயசு. ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் படிக்கிறா. வீட்டுக்குள்ள என் பொண்ணுகிட்ட நான் சத்தம் போட்டேன். வீட்டுக்குள்ளே வந்தால் ரூமை போட்டுனா கயிறு கட்டி இறந்து போயிட்டா. நான் இத்தனை வருஷம் நான் உண்மையாக வாழ்ந்திருக்கேன். என் கணவர் ஒரே மாதம் விட்டுட்டு போயிட்டார். நான் என் பிள்ளைக்காகவே நான் வாழ்ந்திருக்கேன். இன்னைக்கு அந்த பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஃபோன் பண்ணி என்கிட்ட ஜெபிக்க வந்தாங்க. கண்ணீர் வடிக்கிறாங்க. உடனே சொன்னாங்க, நான் எந்த வீட்டில் இருந்தனோ தையல் மிஷின் வச்சு நான் துணிலாம் தைச்சி கொடுத்துட்டு இருந்தேன்.
அந்த வீட்டில் என் பொண்ணுக்குள்ள ட்ரெஸ்ஸு, என் பொண்ணு யூஸ் பண்ண எல்லா பொருளும் வேற ஆள்கிட்ட கொடுத்துட்டேன். என் வீட்டில் எல்லா ஜாமானையும் நான் வேற ஆள்கிட்ட கொடுத்துட்டேன். நான் இப்போ வேற இடத்துல தங்கியிருக்கேன். அந்த வீட்டில் என்னால் இருக்க முடியல. ஒரே ரூமுக்குள்ளே நானும் என் பாப்பாவும் வாழ்ந்துட்டு இருந்தோம். என் பாப்பாவை சத்தம் போட்டேன், அவ்வளோதான். என் பாப்பா இறந்து போயிட்டா. நான் இனிமேல் என்ன செய்ய அப்படின்னு சொல்லி கதறாங்க. எனக்கு அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியல. அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, ஒரு அம்மா பிள்ளை ஒரு பொறுமை எங்க போச்சு? ஒரு வீட்டில் டைவர்ஸ் ஆயிட்டு, ஏன் டைவர்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கும்போது, கணவர் சில கேள்விகள் கேட்டிருக்காரு. திருமணம் முடிஞ்ச புதுசுல ஒரு 4 மாசத்துக்குள்ள. அதுல ஏதோ ஒரு வார்த்தை 2 பேருக்கும் மனஸ்தாபப்பட்டு கொஞ்சம் பேச்சு அதிகமாயிட்டு. அம்மா வீட்டுக்கு போனாங்க. உடனே டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணாங்க. உடனே டைவர்ஸ் ஆகி முடிஞ்சிட்டு. பார்த்தா அந்த பிள்ளைக்கு பார்த்தா வயசு கம்மி. ஒரு 23, 24, 25 வயசுக்குள்ள தான் இருக்கும். ஒரே வருஷத்துல டைவர்ஸ் ஆகி முடிஞ்சிட்டு. இப்படி 1000 காரியங்கள் சொல்ல முடியும். பொறுமை ஒரு குடும்பத்துக்குள்ள இருந்தால் அந்த குடும்பம் ஆவிக்குரிய 9 கனியில் ஒரு கனி பொறுமை, நீடிய பொறுமை. நம்ம எல்லாரும் மனம் திரும்பணுமா? எல்லாரும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். பிதாவாகிய தேவன் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை நைட் இந்த செய்தி நீங்க கேட்கும்போது, ஆனா இந்த செய்தி எனக்கு பிரயோஜனமா இருக்கு. நான் அடிக்கடி கோவப்பட்டுருதேன், அடிக்கடி சண்டை போட்டுதேன், அடிக்கடி எனக்கும் என் புருஷனுக்கும் சண்டை வருது. நாங்க என்ன செய்யணும் அப்படின்ட்டா, தேவன்கிட்ட ஞானத்தை கேட்டு வாங்குங்க. யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன். சம்பூர்ணமாய், சம்பூர்ணம்னா குறையே இருக்காது. ஞானத்துல குறைவே இருக்காது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் என்னைய சொல்றேனே, அதுலயாவது நீங்க புரிஞ்சு கொள்ளலாம். நான் ஒரு 11 வயசுல வேலைக்கு போயிட்டேன். நான் 6ஆம் கிளாஸ் தான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேன். அப்பவுமே என்னை வேலைக்கு அனுப்பிவிட்டாங்க ஒரு 3 ரூபா சம்பளத்துக்கு. நான் 2015ல கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறேன். எழுத்துக்கூட்டி வாசிக்கிறேன். என் வாழ்க்கையில் ஒரு 50, 55 லட்ச ரூபா கடனோட நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறேன். எனக்கு பைபிள் வாச எனக்கும் புரியல. ஆனா கடன் அதிகம், அவமானம், நிந்தைகள், கேவலம், தனிமை, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலைமை, கண்ணீரோடு கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறேன். இது கூடல நான் மாந்திரியத்தில் கட்டப்பட்டிருந்தேன். மனுஷனை நம்பி ஏமாந்து பணம் கொடுத்து வரல, விக்கிரத்துக்கு பணம் கொடுத்துருந்தேன். இப்படி பல பணம் நிறைய இடத்துக்கு போயிட்டே இருந்துச்சு. இப்படிப்பட்ட பிரச்சனையில் நான் 2015ல் கையில் பைபிள் எடுத்து வாசித்தேன். ஒரு நாளைக்கு ஒரு 7, 8 மணி நேரம் உட்காந்து எழுத்து கூட்டி பைபிள் வாசித்தேன். அப்படி வாசிக்கும்போது வேதம் சொல்லிடுது, தேவனோட வார்த்தை ஜீவனுமாயும் வல்லமையுமாய் இருக்கிறது. தேவனோட வார்த்தை என் இதயத்துக்குள்ள வரும்போது என் இதயத்துக்குள்ள புது ஜீவன், புது வல்லமை. இதெல்லாம் நான் எப்படி பெற்றுக்கொண்டேன் அப்படின்னா, வேதத்தை அதிகமாக தியானிக்கும் போது. சரி, இப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், பிரதர் உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? நான் இன்னும் கொஞ்சம் ஆழமா சொல்றேன். 2015ல் 7 மணி நேரம் 8 மணி நேரம் கையில பைபிள் எடுத்து வாசித்தேன்னா, எவ்வளவு பொறுமையா இருந்து வாசித்தா இன்னைக்கு 2025ல நான் உயிரோட இருப்பேன். என் வாழ்க்கையிலேயே ஒரு 50, 55 லட்ச ரூபா கடன் வந்துச்சு, வராமல இல்லை. எல்லா பிரச்சனையும் வந்துச்சு. நிந்தைகள், அவமானங்கள் எல்லாம் வந்துச்சு. கண்ணீரோடு கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். இதை எதுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, ஒருவேளை வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, என்ன செய்யலாம் அப்படின்னா, 2 பேர் 4 பேர் இருக்கிறீங்களா, முதல்ல யாரு கோவப்படுறீங்களோ, வீட்டுக்குள்ள என்ன பிரச்சனை வருதோ கொஞ்சம் பொறுமையா இருங்க. தேவன் பார்த்து கொள்வார். பழி வாங்குறது எனக்குரியது அப்படின்னாரு. நம்ம யாரையும் சண்டை போட்டு ஒன்றும் செய்ய வேண்டாம். ஏன்னா சில வீட்டுக்குள்ள இதுவும் நடந்துட்டு இருக்கு. அதனால சேர்த்து சொல்ல வேண்டியிருக்கு. ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் அப்படின்னா எல்லாத்துலேயுமே ஒரு பூரணம். ஆவிக்குரிய கனியில பூரணம், ஆவிக்குரிய வரங்களில் பூரணம், ஆவிக்குரிய வாழ்க்கையில பூரணம், ஆசீர்வாதத்தில் பூரணம், தேவனை தேடுறதுல பூரணம்,
ஜெபிக்கிறதுல பூரணம், வேதத்தை தியானிக்கிறதுல பூரணம், குடும்பத்தில் பரிபூர்ணமான ஆசீர்வாதம், பரிபூரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லாம் உள்ள வந்துடும். ஒரு gift பேக். அந்த gift பேக்கு நம்ம வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னா அதை பெற்றுக்கொள்றதுக்கு சில டைம். ஒன்றும் இல்லை, ஒரு வெளிநாட்டிலேருந்து எனக்கு ஒரு gift வருது, இல்லை உங்களுக்கு ஒரு gift வருது, இல்லை பக்கத்து வீட்டு ஒரு gift போகுது, இல்லை ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ஒரு gift வருது, இல்லை ஒரு கவர்மெண்ட்லேருந்து நமக்கு ஒரு gift வருது, இல்லை அரசாங்கத்துலேருந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஒரு சின்ன ஒரு gift தராங்க. நம்மளுக்கு டிவிலையோ இல்லை நியூஸ்லையோ இல்லை ஆன்லைன்லையோ இதில் தெரிவிச்சிட்டாங்க. அது நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ற வரையும் நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவன் நம்மை முதல்ல டெஸ்ட் பண்ணுவாரு. விசுவாச பரீட்சை என்று எழுதப்பட்டிருக்கு. விசுவாச பரீட்சை முதல்ல நமக்குள்ளே ஆவிக்குரிய வாழ்க்கையில கனி அப்படிங்கிறது தேவன் டெஸ்ட் பண்ணுவாரு. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். இப்போ செய்தி என்ன அப்படின்னா, விசுவாசத்திலே நம்ம உறுதியா இருக்கிறோமா? பரீட்சையிலே பொறுமையா இருக்கிறோமா? பரீட்சையிலே நம்ம பொறுமையா இருந்தால் மிகுந்த சந்தோஷம் நமக்கு கிடைக்கும். எப்பா, நான் பாஸ் ஆயிட்டேன்ப்பா, நான் 10th பாஸ் ஆயிட்டேன்ப்பா, நான் 12th பாஸ் ஆயிட்டேன்ப்பா, நான் நல்ல மார்க் எடுத்துட்டேன். இதெல்லாம் எப்போ? கஷ்டப்பட்டு ராத்திரியும் பகலுமா படிச்சிருப்பாங்க. அந்த பிள்ளைகள் தான் ஒரு நாள் அம்மா அப்பாட்ட இருந்து நான் இவ்வளோ மார்க் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா சொல்லுவாங்க. ஆனா அந்த பிள்ளைகள் வீட்டுல நைட்டும் பகலுமா கஷ்டப்பட்டது அம்மா அப்பாவுக்கு தெரியும். இப்ப நான்லாம் 10ஆம் கிளாஸ்லாம் ஸ்கூலுக்கு போல. நான்லாம் 6ஆம் கிளாஸ்லயே என்னை வேலைக்கு அனுப்பி விட்டுட்டாங்க. 3 ரூபா சம்பளத்துக்கு போயிட்டேன். நான் வேலை செஞ்சுதான் வீட்டுக்கு கொண்டு வருவேன். டெய்லி ஒரு 3 ரூபா சம்பளம். இதையே உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, சின்ன வயசுலயே வேலை பார்த்து குடும்பத்துக்காக வேலை பார்த்த ஆட்கள் ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் வேலை பார்ப்போம். இன்னைக்கு உள்ள நிறைய இப்போ படிச்சு இப்போ வாழ்ற சில கடைசி காலத்துல உள்ள அடுத்த தலைமுறை எப்படி இருக்கு அப்படின்னா, உண்மையா வேலை பார்க்க மாட்டுக்காங்க, அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிய மாட்டுக்காங்க, வீட்டுக்குள்ள இருக்க மாட்டுக்காங்க, குடும்பத்துக்குள்ள அடங்கி இருக்க மாட்டுக்காங்க, யார் பேச்சையும் கேட்க மாட்டுக்காங்க, பெரியவங்க பேச்சையும் கேட்க மாட்டுக்காங்க. இப்படிலாம் இருந்தா எப்படிப்பா ஆசீர்வாதம் வரும்? ஒரு குடும்பத்துல ஒரு ஜெப குறிப்பு வந்துச்சு. அவங்க சொன்ன ஒரே ஒரு பாயிண்ட் எனக்கு ரொம்ப ஆழமா என் மனசுக்குள்ள இன்னும் வெளியே போக மாட்டேங்குது. 26 வயசு பையன் 50 லட்ச ரூபா கடன் இருக்குன்னு சொல்லி பெத்த தாய் சொல்றாங்க. ஏன்னா நான் 50, 55 லட்ச ரூபால கஷ்டப்பட்ட ஒரு ஆள். எனக்கு தெரியும். கடன் இருந்தா நிம்மதியான தூக்கம் இருக்காது. இருதயம் ஃபுல்லா பாரமா இருக்கும். மனைவிட்ட சொல்ல முடியாது, அம்மாட்ட சொல்ல முடியாது. கடன் இருக்கும்போது அடுத்தாப்புல யார்கிட்ட என்ன பொய் பேசணும், இப்படி பல காரியங்களை நான் கஷ்டப்பட்டிருக்கேன். சரீரத்துல பலவீனத்துல கஷ்டப்பட்டிருக்கேன். நிந்தைகள், அவமானங்கள், பல காரியத்துல கஷ்டப்பட்டு என் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். இதெல்லாம் ஏன் தெரியுமா சொல்லி தரேன்? கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, உங்க வாழ்க்கையிலே பொறுமை எப்படி இருக்கு? எங்க பிரதர் பொறுமையா இருக்க முடியுது, வீட்டுக்குள்ள போனாலே சண்டை தான் வருது அப்படின்னு சொல்றீங்களா? என் வீட்டுல நான் மாந்திரியம் பணம் கொடுக்கும்போது ஒரு எலுமிச்சை பழம் கொடுப்பாங்க, இன்னும் சில காரியங்கள் கொடுப்பாங்க. வீட்டுல போய் என் மனைவி தெரியாம பீரோல கொண்டு ஒளிச்சு வச்சிருவேன். என் மனைவி எப்பமாவது பீரோல அடிக்க போகும்போது பார்த்தா அதுக்குள்ள பார்த்தா எலுமிச்சம்பழம், காஞ்ச எலுமிச்சம்பழம் வரும். அப்பதான் என் மனைவி யோசிக்க ஆரம்பிச்சா, என் கணவர் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. வியாபாரத்துல அதே போல எலுமிச்சம்பழம் மாந்திரியம் பண்ணி எங்கேயோ ஒளிச்சு வச்சிருவேன். இதெல்லாம் ஏன் சொல்லித்தரேன் அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருந்தேன். கர்த்தர் என்னை ஒரு நாள் சந்திச்சார். 2016 முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். 5 வருஷம் பைபிள் காலேஜ் படிச்சேன். பிடி வரைய படிக்க கிருபை செஞ்சார். காரணம் என்ன? கர்த்தர் என்னை ஒரு நாள் சந்திச்சார். என் மனைவி கண்ணீரோடு 5 வருஷம் ஜெபம் பண்ணா. என் வாழ்க்கையில நான் ஒரு 5 வருஷம் கண்ணீரோடு ஜெபம் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஏன் இரவு நேரத்துல சொல்லித்தரேன் அப்படின்னா,
ஒரு குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லாம இருக்கா? பிரச்சனையா இருக்கா? போராட்டமா இருக்கா? என்ன பிரச்சனை இருக்கு வீட்டுக்குள்ள? இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்கா? 9363064181 நம்பர் தொட உண்டா? உங்களுக்காக வேணா ஜெபிக்கிறேன். இத ஏன் சொல்லிக்கிறேன் அப்படின்னா, ஒரு வீட்டுக்குள்ள சமாதானம் வேணும். எதுலயுமே குறைவு இருக்கக்கூடாது. பரிபூரணம் வேணும். ஆசீர்வாதமா, பரிபூரணமா இருக்கணும். தீர்காயுசோட இருக்கணும். சில வீட்லலாம் யார் பேச்சுமே கேட்க மாட்டாங்க. எப்படிப்பா ஆசீர்வாதம் இருக்கும்? நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல், பூரணராயும், நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. பூரண கிரியைன்னா என்னது? பூரணமா செயல்படணுமா? எப்ப செயல்படும்? பொறுமை இருந்துச்சுன்னா, அவங்க பொறுமையா இருப்பாங்க. அது கிரியையில காமிப்பாங்க. செயல்ல காமிப்பாங்க. பூரணமா காமிப்பாங்க. அந்த பொறுமை உள்ள எப்படி தெரியும்? இப்ப நானே இருக்கிறேன். எனக்கும் வாழ்க்கையில சோதனை, எனக்கும் வாழ்க்கையில பிரச்சனை. நானும் கர்த்தரை விட்டு தள்ளி போய் துன்மார்க்கனா வாழ்ந்து, இஷ்டம் போல வாழ்ந்துட்டேன். கையில பைபிள் எடுத்து வாசம் தெரியுது. வேதத்தை விட்டு விலகுனாலே துன்மார்க்கன். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில எவ்வளவு தடுமாற்றம், எவ்வளவு வளர்ச்சிக்கு எவ்வளவு என்னெல்லாம் செய்யணும். ஒவ்வொன்னா பைபிளை கையில் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். இந்த இரவு நேரத்திலே கர்த்தருடைய கிருபையினால இணைந்திருக்கிறீங்க. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால், ஒருவேளை எனக்கு ஞானம் இல்லப்பா, என் குடும்பத்தை நடத்த எனக்கு ஞானம் இல்லை, என் வியாபாரத்தை பார்க்க எனக்கு ஒரு ஞானம் இல்லை, என் வீட்டோட கடன் பிரச்சனை சமாளிக்கிறதுக்கு நான் நிறைய பொய் பேசியிருந்தேன், நிறைய கடன் வாங்கியிருந்தேன், ஞானம் இல்லாம தான் இப்படி நான் இத்தனை லட்ச ரூபா கடன் வாங்கிட்டேன். அப்படி ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஞானத்தை கேட்டு வாங்குங்க. தேவன்கிட்ட கேட்டா சம்பூர்ணமா தருவார். அழகா எழுதப்பட்டிருக்கு. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். உலகத்துல இருக்க எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் நம்முடைய தேவன் எப்படி கொடுக்கிறார் அப்படின்னா சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். அவருக்கு ஒரு பெயர் இருக்கு, சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். அவர்கிட்ட அப்பா எனக்கு ஞானம் இல்லப்பா, எனக்கு ஞானம் இல்லப்பா, என் குடும்பத்தை நடத்த எனக்கு ஞானம் இல்லப்பா, படிக்கிற பிள்ளைகள் எழுதிருக்கிறீங்களா, படிக்க எனக்கு ஞானம் இல்லப்பா, வியாபாரம் பார்க்குறீங்களா, எனக்கு வியாபாரம் பார்க்க ஞானம் இல்லப்பா, ஆபீஸ்ல வேலை பார்க்குறீங்களா, உங்களை பிரச்சனை சமாளிக்க முடியலையா, எனக்கு ஞானம் இல்லப்பா, கொஞ்சம் ஞானத்தை தாங்கப்பா, எனக்கு ஞானத்தை தாங்கப்பா. ஞானத்தின் ஆவியை கேட்டு வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் கேட்டு வாங்குங்க. கேட்டு வாங்கினால் ஆசீர்வாதம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவன். உலகத்துல எந்த நாட்டுக்குள்ள எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஐயா நான் இன்னைத்தாயா முதல் தடவை நான் செய்தி கேட்கிறேன், எந்த நாட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு கேளுங்க, எனக்கு சம்பூர்ணமான எனக்கு ஒரு ஞானம் வேணும், என் வீட்டில் உள்ள பிரச்சனையை சமாளிக்க எனக்கு ஒரு ஞானம் வேணும், படிக்கிற விஷயத்துல எனக்கு ஒரு ஞானம் வேணும், வியாபாரம் பார்க்குற விஷயத்துல ஒரு ஞானம் வேணும், கடன் பிரச்சனை நான் வெளில வரணும், எனக்கு ஒரு ஞானம் தாங்கப்பா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணுமா ஞானம் வேணும், ஜெபிக்கணுமா வேதத்தை தியானிக்கணுமா, எல்லாத்துக்கும் ஞானத்தை கேட்டு வாங்குங்க. யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்கிறவன். அதுல ஒரு பாயிண்ட் வந்திருக்கு, ஞானத்தை கேட்கும் போது கடிந்து கொள்ள மாட்டார். தப்பு பண்ணா கடிந்து கொள்வார். ஏன்னா சில குடும்பத்துல நீங்க புதுசா இணைந்திருப்பீங்க, என்ன பண்ணாலும் கடிந்து கொள்ள மாட்டான்னு சொல்லிட்டு தப்பு பண்ண போயிடக்கூடாது. ஞானத்தை கேட்டா கடிந்து கொள்ள மாட்டார். ஒருத்தன் துன்மார்க்கனா போயிட்டுருக்கான் அப்படின்னா கடிந்து தான் கொள்வார். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கும்போது அதுல 2 அர்த்தம் இல்லை, பல அர்த்தம் இருக்கு. ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். எது கொடுக்கப்படும்? ஞானம் கொடுக்கப்படும். அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்றதுக்கு தான் இவ்வளவு நேரம் பேசியிருக்கேன். அதுல கொஞ்சம் நமக்கு என்ன பதில் வேணும் அப்படின்னா பொறுமை நமக்கு வேணும். வீட்டுல ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கும், ஒரு குடும்ப பிரச்சனை நடந்துட்டு இருக்கும், அது ஒரு பரீட்சை மாதிரி நடந்துட்டு இருக்கும். விசுவாச பரீட்சைன்னு சொல்லி அழகா 3 எழுதப்பட்டிருக்கு. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து. அப்போ விசுவாசத்தின் பரீட்சை அப்படின்னா என்னன்னா பொறுமை உண்டாக்குமா, அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமா எண்ணுங்கள். 2வது வசனத்தை போட்டிருக்கு, என் சகோதரரே
நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, மறுபடியும் வாசிங்க. நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது. இன்னைக்கு நிறைய வீட்டுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா, செல்போனே கையில பிரச்சனை தான். வீட்டுல டிவி இருக்கு, அதுவும் பிரச்சனை தான். லேப்டாப் இருக்கு, அதுவும் பிரச்சனை தான். டேப் இருக்கு, அதுவும் பிரச்சனை தான். தேவையில்லாம ஃப்ரெண்டுகிட்ட பழகினா அதுவும் பிரச்சனை தான். யூடியூப்ல செல்போன்ல பெரிய பெரிய செல்போன் கையில் வச்சிருக்காங்க. தேவையில்லாம நேரத்தை பார்த்து நேரம்லாம் போயிருது. செல்போனை தொட்டாலே ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் போயிருது. பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது அந்த வேடெல்லாம் நீங்க நிப்பாட்டி படிச்சா மட்டும்தான் புரியும். நான் மறுபடியும் சொல்றேன். எனக்கு 2 நிமிஷத்துல மெசேஜ் முடிச்சுட்டு பிரேயர் பண்ணி முடிச்சுட்டு கிளம்பி போயிடுவேன். ஏன் இவ்வளவு நேரம் பேசுறேன் அப்படின்னா, பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, பலவிதமான சோதனை. பிரதர், எங்க வீட்டுல தானே பிரதர் இருக்கு. பலவிதமான சோதனை எங்க வீட்டுல தானே பிரதர் இருக்கு. எல்லார் வீட்லயும் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும். என் வாழ்க்கையில வந்துட்டு போச்சு, எல்லாருடைய வாழ்க்கையிலும் வந்துட்டு போ. பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, சிக்கிக் கொள்ளும் போது, ஐயோ எனக்கு இதுல இருந்து எப்படி வெளியில வரலன்னு தெரியலையே. சில குடும்பத்துல வாலிப பிள்ளைகள் இருக்கு, யார்கிட்டயாவது ஃப்ரெண்டா பழகிடுவாங்க. பழகிட்டு ஐயோ என்னை ஏமாத்திட்டான், ஐயோ என்னை ஏமாத்திட்டான். சில வீட்டுல தாய்மார் நகையை கொண்டு யார்கிட்டயோ கொடுத்துருவாங்க, பணத்தை கொண்டு யார்கிட்டயோ கொடுத்துருவாங்க. அப்புறம் எனக்கு திருப்பி தர மாட்டேங்காங்களே, திருப்பி தர மாட்டேன்னு சொல்லி உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. சில குடும்பத்துல ஏமாந்துட்டேன்னு சொல்லிட்டு உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, இன்னைக்கு நிறைய வீட்டுல என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஒரு வீட்டுல எனக்கு ஒரு ஜபகுறிப்பு வந்துச்சு. 3 பவுன் நகை அழகா கணவர் மனைவிக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த அம்மா ஒரு வேலை பார்க்கு, பக்கத்துல இருக்க ஒரு அவசரமா ஒரு பிரச்சனை, எனக்கு ஒரு 3 நாள் மட்டும் தருவியா அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவங்க ஒரு ஸ்டாஃப் அப்படி கேட்டிருக்காங்க. சரி, இவ்வளவு பிரச்சனை சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு கலத்தி கொடுத்துட்டாங்க. ஒரு 3 நாள் இந்த அம்மா போச்சு அப்படியே போயிட்டு செல்போன் ஆஃப் ஆயிட்டு 1 மாசம் ஆச்சு. வீட்டுல கணவர் கேட்டுருவான்னு சொல்லிட்டு அம்மா பாஸ்டிங் போட்டாங்க. கணவருக்கு இன்னும் தெரியாது. அந்த அம்மா தொலைபேசி மூலியமா கூப்பிடும்போது சொல்றாங்க, அண்ணே பயமா இருக்குன்னு, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை வந்துருமோ பயமா இருக்குன்னு. இப்பதானே புதுசா வாங்கி கொடுத்தாருன்னு. நான் உள்ள வச்சுக்கன்னு சொல்லி அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா நான் வெளியே கொடுத்துட்டேன். போன் அடிச்சா எடுக்க மாட்டுக்கு ஆஃப் பண்ணிட்டா. அவ வீடு எங்க இருந்து எனக்கு தெரியாது. நகையை கொடுத்து விட்டானே. பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, பலவிதமான சோதனை. ஒரு குடும்பம் நல்லா இருக்கு, கர்த்தருடைய கிருபையினால ஆசீர்வதிச்சிருக்காரு. ஒரு 3 பவுன் நகையை கலத்தி கொடுக்குறாங்க. கணவர்கிட்ட கேட்காம கொடுத்த ஒரே ஒரு காரணத்தினால இப்ப அந்த அம்மாவுக்கு என்ன செய்யன்னு தெரியல. என் குடும்பம் பிரிஞ்சு போயிருமோன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்க. பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து அது மிகுந்த சந்தோஷமா எண்ணுங்கள். எப்படி பிரதர் சந்தோஷம் இருக்குன்னு சொல்லி சில குடும்பத்துல கேட்பீங்க. ஏன்னா சில வசனம் பேசும்போது சில அதுக்குள்ள சில காரியங்கள் சொல்லும்போது யோசிப்பீங்க. ஒரு கணவன் மனைவி சேர்ந்து வாழணும் அப்படின்னா அது கூட இல்லை, வேற எந்த ஒரு இதுவுமே வரக்கூடாது. கூடல எந்த ஒரு நபருமோ யாருமே வரக்கூடாது. அந்த குடும்பத்துல என்ன நடந்துச்சு, வேலைக்கு போன இடத்துல ஒரு ஸ்டாஃப், அவ்வளவுதான். கொடுக்கும் கேட்டாங்க, கொடுத்துட்டாங்க, அவ்வளவுதான். ஒரு நபர், அவ்வளவுதான். கேட்டா ஃப்ரெண்டு அப்படிங்கிறாங்க, அவ்வளவுதான். ஆக மொத்தம் பலவிதமான சோதனையில அகப்பட்டு வீட்டுல நிம்மதி இல்லை. என் கணவர் கேட்டா என்ன ஆகும்னு சொல்லி பயப்படுறாங்க. அதனால அதுக்கப்புறம் தான் போட்டிருக்கு 4ஆம் வசனம்ல, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களா இராமல். ஒருவேளை அந்த தாயாருக்கு ஞானம் இருந்துச்சு அப்படின்னா கணவர்கிட்ட போன் பண்ணி கேட்டிருப்பாங்க, கேட்டுட்டு கொடுத்துருப்பாங்க. கேட்டு கொடுத்தா பிரச்சனை இல்லை, கணவர் கொடுக்க சொன்னா பிரச்சனை இல்லை. 2 பேர் ஒருமனப்பட்டு எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் பிரச்சனை வராது. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களா இராமல் பூரணராயும். இன்னொரு வீட்டுல ஒரு ஜபூரி பஞ்சுப்பா, அதையும் சேர்த்து சொல்லி தரேன். கணவருக்கு தெரியாம பணம் வாங்கி வேற ஆள்கிட்ட கொடுத்துட்டாங்க.
பணம் போயிட்டு வரலை. இங்கே அம்மா வந்து என்ன செய்றாங்க அப்படின்னா, ஃபைனான்ஸ்ல வாங்கி வாங்கி மாத்தி மாத்தி விட்டு வீட்டுல பல லட்சம் குட்டி போட்டுட்டு. அவங்க சொல்றாங்க, "நான் ஒருத்தவங்களுக்கு பணம் வாங்கி குடுத்தேன், தரல. இப்ப நான் லோன் போட்டு கட்டிட்டு இருக்கேன். என் கணவருக்கு இன்னும் தெரியாது" அப்படிங்கிறாங்க. இந்த பிரச்சனை எப்போ வீட்டுல வெடிக்குமோ அப்படிங்கிறாங்க. அப்ப நெறைய வீட்டுக்குள்ளே கணவனுக்கு தெரியாம மனைவி, மனைவி தெரியாம கணவர். சரி என் வாழ்க்கையில சொல்றேன்ப்பா. அதுவா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் வியாபாரத்துல இருக்கும்போது, என் கூடயே இருக்கிற ஒரு நபருக்கு, மாந்திரியத்துக்கு, விக்கிரகத்துக்கு, அவருக்கு இப்படி 13,00,000 கிட்ட பணம் போயிட்டு. ரூ. 1 இல்ல, ரூ. 2 இல்ல. சரி, இதெல்லாம் வீட்ல ஒரு நாள் எப்படியும் தெரிய வந்துரும்ல. என் மனைவி அப்பமும் நீடிய பொறுமையோட இருந்தா. என் கணவருக்கு விவரம் பத்தல. எனக்கா ஜெபம் பண்ணி, கர்த்தருடைய கிருபையினால இன்னைக்கு முழு நேர ஊழியம் பண்றோம். ஆனா இப்ப யோசித்து பார்த்தா, பழைய வாழ்க்கை. நான் கையில பைபிள் எடுத்து வாசிச்சிருந்தா, எனக்கும் கொஞ்சம் ஞானம் அதிகமா கிடைச்சிருக்கும். ஞானம் இருந்தால், நம்ம எந்த ஒரு காரியத்த செஞ்சாலும் யோசித்து, யோசித்து செய்வோம். அப்படின்னா இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு வேளை ஞானம் குறையா இருக்கு அப்படின்னா, எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். அவருக்கு ஒரு பெயர் இருக்கு. எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். ஒருவேளை எனக்கு ஞானத்துல குறையா இருக்கு. என் வீட எப்படி சமாளிக்கணும்னு தெரியல. எனக்கு கடன் அதிகமா இருக்கு. படிக்கணும். இப்படி எந்த சூழ்நிலையும் சரி. இன்னைக்கு நம்முடைய செய்தி என்ன அப்படின்னா, ஞானத்தை கேட்டு வாங்கணும். அது இவ்வளவு நேரம் நான் பேசிட்டேன். கேட்டு வாங்குறது உங்க கையில தான் இருக்கு. மனுஷன்ட்ட கேட்காதீங்க. தேவன்ட்ட கேளுங்க. எனக்கு கொஞ்சம் ஞானம் குறையா இருக்கு தாங்கப்பா. இன்னைக்கு பேசும்போது எனக்கு நீங்க பேசுறீங்க. என் குடும்பத்துல உள்ள பிரச்சனைலாம் இப்படி இருக்கு. எனக்கு கொஞ்சம் ஞானம் தாங்களேன். அப்படி கேட்டு வாங்குவோமே. யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். அந்த வசனம்லாம் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன். எதை கொடுப்பார் அப்படின்னா, முதல்ல ஞானத்தை கொடுப்பார். ஒரு குடும்பத்தை நடத்த ஞானம், படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானம், வியாபாரத்தை நடத்த ஞானம், கம்பெனியில வேலை பார்க்குற இடத்துல அங்க ஒரு ஞானம், பக்கத்து வீட்டுல தேவையெல்லாம் பேசக்கூடாது. அங்க ஒரு ஞானம் வேணும். பைபிள் வாசிக்கணுமா ஞானம் வேணும். எல்லாத்துக்குமே பேசிக் ஞானம் தான். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிருவேன். டைம் ஆயிட்டு. இருக்கிற இடத்துல முழங்கால் படியிடுங்க. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரம தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனோட பாதத்திலே நாங்க எல்லாரும் வந்திருக்கிறோம்ப்பா. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவங்க செய்தி கேட்கும்போது உங்க பிள்ளைகள்ட்ட நீங்க பேசிட்டீங்க. ஞானத்தை தாங்கப்பா. தீர்காயுசோடு வாழணும். கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரக்கூடாது. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானம் வேணும். வியாபாரத்துல ஞானம் வேணும். கம்பெனியில ஞானம் வேணும். வெளியில பொருள் போறதுல ஞானம் வேணும். உங்க பிள்ளைகளுக்கு ஞானத்தை மட்டும் தாங்கப்பா. சம்பூர்ணமா தாங்கப்பா. நிறைவா தாங்கப்பா. பூரணமா தாங்கப்பா. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொல்லிக்கீங்க. நாங்க இயேசு கிறிஸ்து நாமத்திலே கேட்கிறோம். உரிமையோட கேட்கிறோம்ப்பா. எங்களுக்கு அந்த உரிமையை தந்திருக்கீங்க. சொந்த பிள்ளையா வச்சிருக்கீங்க. உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. நைட் நேரத்துல எந்த நாட்டுக்குள்ள இணைந்திருக்காங்களோ எல்லாரையும் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். வேலையில் இருக்காங்க, அந்த குடும்பத்தை கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. தனிமையில் இருக்காங்க, கடன்ல இருக்காங்க, முதியோர் இடத்துல இருக்காங்க, ஹோம்ல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இருக்கிற இடத்துல ஞானத்தோடு இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. நைட் டியூட்டில இருக்காங்க, அங்கேயும் ஒரு ஞானம் தாங்க. டிரைவிங் லைன்ல போயிட்டு இருக்காங்க, கர்த்தர் கூட இருங்க. கர்த்தர் கூட இருங்க. பாதுகாப்பு தாங்க. வீட்டில் சில குடும்பத்தில் இன்னைக்கு செய்தி கேட்டு எங்களோட வாழ்க்கையில பிரயோஜனமா இருக்குன்னு அர்ப்பணிச்சாங்க. அவங்களுக்கு தேவையுள்ள ஞானம் தாங்க. சில குடும்பத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்காக அப்பா வருகிறோம்ப்பா. அந்த பிள்ளைகள் படிப்பில் என்ன ஞானம் வேணுமோ அந்த ஞானத்தை தாங்க. சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஞானம் உங்க பிள்ளைகளுக்கு வேணும்ப்பா. தேவன் அருளி அப்பா மினிஸ்டர் நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் எந்த குடும்பத்தில் இருக்காங்களோ உங்களுடைய தழுமுள்ள கரத்தில் தொட்டு சுகமாக்கித்தாங்க. கற்பதனிக்காக அப்பா வருகிறோம்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிரியங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசிரியங்க. டெலிவரி போடுறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. வாலிப பிள்ளைகள் இணைந்திருக்காங்க. வாலிப வயசுல எப்படி நடக்கணும் அந்த ஞானம் தாங்க. திருமணம் முடியாம இருக்கு, வாசல் திறந்து விடுங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் நிறைய காரியத்துல தவறா வாழ்ந்தாங்க. இந்த நாடிலும் அப்பா தேவனுடைய வார்த்தையை கேட்டு சம்பூர்ணமான ஞானம் வேணும்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க.
குடும்பத்தை நடத்த, தேவனுக்கு பிரியமானபடி வாழ ஒரு ஞானம் தாங்க. உங்க கரத்துல அர்ப்பணிக்கும். அப்பிரோஜனமான ஊழியக்காரங்க கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கும். இன்பமான தூக்கம் தாங்க. என்னோட ஆவியை உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கும். வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. அதிகாலை வேளையிலே உங்களுடைய சமூகத்துல கண் விழிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. நைட் நேரத்துல பலவீனத்தோட யாரெல்லாம் ஜெபிக்கணும், பூரண சுகம் தந்து, தீர்காயுசு தந்து, பரிபூரணம் ஆசிரிங்க. கடன் பிரச்சனை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றித்தாங்க. கர்த்தர் பொருட்படுத்துங்க. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம அனைவருக்கும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, என்னுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். 9363064181 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.